ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம் நடைபெறுகிறது. அது எப்ப மார்கழி மாசம் முடிய போறது, அதுல இருந்து முன்னாடி 7 நாள் கணக்கு. தை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து முன்னாடி 8 நாள் கணக்கு. இந்த கடைசியில் நீராட்ட உற்சவம் நடக்கும். ஆண்டாள் தன்னுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு மூடு பள்ளத்தில் எழுந்தருளி வாத்தியம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நேர வடபெரும் கோயிலுடையான் சன்னிதி வாசலிலே போய் நிற்பாள். இந்த பாசுரம் தாளத்தோடு சேவிக்கப்படும். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான், காலப்பெரும்பறையே பல்லாண்டி செப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே அனைத்தும் நீ கொடுக்கணும்னு பிரார்த்திக்க, அவர்தானே ஆளிலுக்கு இந்த பெருமாள் வடபத்திரை தாய்தானே, அவரிடத்துல கேட்டவுடன் பெருமான் அத்தனை ஆண்டாளுக்கு கொடுப்பார். அங்கிருந்து திருமுக்குளம் எழுந்தொள்ளும் போதுதான் பெரிய கோலாகலத்தோட உற்சவத்தோட பரிவாரத்தோட வாத்திய கோஷத்தோட ஆண்டாள் எழுந்தொள்ளுவார். இப்ப கன்னடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம், ஆண்டாள் அதை கேட்டு பெற்றுக் கொள்கிறார். இது உபனிஷத்து சொல்லியிருக்கிற அழகான கருத்து. சென்று காணம் சேர்ந்தும்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து இந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ உரை ஒன்றுமில்லாத கோவிந்தா. தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாய்.